ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெள்ளியங்கிரி மலையினுடைய ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயற்கையோடைய பேருருவில் இறைவனை காணுகின்ற மரபு நம்முடையதாக உள்ளது. வெள்ளியங்கிரியினுடைய 7வது மலையில் இருக்கக்கூடிய சிவலிங்கமானது இயற்கையாகவே எழுந்த சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞானிகளும் சித்தர்களும் ஸ்தூல வடிவிலும் சூட்சும வடிவிலும் நடமாடுகிற இந்த புனிதமிக்க மலை என்று வெள்ளியங்கிரி மலையை கூறுகிறார்கள். இதில் பயணம் செய்வது பரமனை படிப்படியாக நெருங்குவதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. மேகங்கள் சூழ வெள்ளி வார்பட்டதால் மூடியது போல தோற்றமளிப்பதால் தான் இந்த மலைக்கு வெள்ளியங்கிரி மலை அப்படின்னு பெயர் வந்தது. வெள்ளியங்கிரி மலையானது அதனுடைய அடிவாரத்தில் பூண்டி என அழைக்கப்படுகிறது. இந்த அடிவார பகுதியில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் உள்ளது. இந்த வெள்ளியங்கிரி மலையானது ஒரு புனித தலமாகவும் தென்கையிலை என்றும் அழைக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இது ஒரு சுற்றுலா தலமாகவும் இருந்து வருகிறது. வெள்ளியங்கிரி மலையுடைய சிலர் மர்ம மரணங்கள் நடந்ததாக கூறுகிறார்கள். வெள்ளியங்கிரி மலையினுடைய மூலவர் வெள்ளியங்கிரி ஆண்டவர் ஆவார். இதனுடைய தல விருட்சமானது மனோன்மணியத்தை அடிப்படையாக கொண்டது. இதனுடைய தூரமானது தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மையத்திலிருந்து 40 கிலோமீட்டர் ஆகும். இது முக்கியமான விழாக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சித்ரா பௌர்ணமி பண்டிகை என்று ஏப்ரல் முதல் மே வரை இருக்கும். இதில் நவம்பர் முதல் டிசம்பர் வரை பல கோலாகல சிறப்பு வாய்ந்த விழாக்களும் இங்கு கொண்டாடப்படுகிறது. வெள்ளியங்கிரி ஆண்டவர் மலை கோயிலில் சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுக்காக அதாவது 5 லிங்க வடிவில் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார் அப்படின்னு கூறப்படுகிறது. இந்த குகையானது சுமார் 6 அடி அங்குலம் கொண்டதாக உள்ளது. இந்த இடத்தில் சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக அவதரித்த காரணத்தினால்தான் இங்கு சிவபெருமானுக்கு சுயம்பு மூர்த்தி என்ற பெயரும் உண்டு. கோயிலில் இருபுறமும் உள்ள 2 பாறைகள் துவார பாலகர்களைப் போலவே காட்சியளிக்கிறது. வெள்ளியங்கிரி மலையில் 5வது மலையில் காணப்படும் மணல் சாம்பல் நிறத்தில் இருப்பதனால் இம்மலையானது திருநீர் மலை என்றும் புனித சாம்பல் மலை என்றும் அழைக்கப்படுகிறது. நீலகிரி ரிசர்வ் பகுதியில் ஒரு பாகமாக இந்த வெள்ளியங்கிரி மலை உள்ளது. நீலகிரி ரிசர்வ் பகுதியில் ஒரு பாகமாகவும் மேலும் இம்மலை கோயமுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலையில் எல்லையில் அமைந்துள்ளது. வெள்ளியங்கிரி மலை சப்தகிரி 7 மலைகள் என்று அழைக்கப்படுகிறது. கிரகத்தின் மிக சக்தி வாய்ந்த இடமாக வெள்ளியங்கிரி மலை கருதப்படுகிறது. இந்தியாவில் இந்து மத நூல்களின்படி 3 புனித கைலாசங்கள் உள்ளன. முதல் கைலாசம் வடக்கு துருவத்தில் கடலுக்கு நடுவே உள்ளதினால் பக்தர்களால் செல்ல இயலவில்லை. இதுவே வட கைலாசம். 2வது கைலாசம் இமயமலையில் உள்ளது. இந்த காரணத்தினால் பல தென்னிந்திய பக்தர்களால் 2வது கைலாசத்திற்கும் செல்ல இயலவில்லை. 3வது கைலாசமாக நம் தமிழ்நாட்டில் உள்ள கோயமுத்தூரில் அமைந்துள்ள வெள்ளியங்கிரி மலைகளை குறிக்கிறது. இந்த கோவிலில் உள்ள சிவ தரிசனம் இமயமலையில் உள்ள சிவ தரிசனத்துக்கு சமம் என்று நம்பப்படுகிறது. வெள்ளியங்கிரி மலையானது ராமாயணம் மற்றும் மகாபாரத கதைகளுடன் தொடர்புடையதாக உள்ளது. இங்கு 7 மலைகள் உள்ளன. 5வது வெள்ளியங்கிரி மலையில் அன்னை சீதா தேவி தவம் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் நமது மகாபாரத புராணத்தின்படி அர்ஜுனன் முன்பாக சிவன் வேட்டைக்காரனாக தோன்றி அவனுடன் சண்டையிட்டு பசுபதாஸ்திரத்தை வழங்கிய இடம் வெள்ளியங்கிரி என்றும் நம்பப்படுகிறது. முதல் மலை தொடங்கி 7வது மலை வரை 5.5 கிலோமீட்டர் முழுவதும் மிகவும் அடர்ந்த காடாக காணப்படுகிறது. கோயமுத்தூரில் குடிநீரை தேவையை போக்கும் சிறுவாணி அணை மற்றும் நொய்யல் ஆற்றின் தொடக்கம் இம்மலை தொடர்கள்தான் ஆரம்பமாகிறது. பெரும்பாலும் பக்தர்கள் மார்ச் முதல் மே வரையிலான பங்குனி மற்றும் சித்திரை ஆகிய தமிழ் மாதங்களில் மட்டுமே வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலை தரிசித்து வருகிறார்கள். முதல் 6 வெள்ளியங்கிரி மலைகள் மனித உடலில் உள்ள மூலாதார ஸ்வஸ்திஷ்டானா அப்படின்ற மணிபூரகா அநாதகதா விசுவத்தி மற்றும் அங் ஆகிய 6 சக்கரங்கள் என்று கூறப்படுகின்றது. சகஸ்ர என்ற 7வது மலையானது சிவபெருமானுடைய மலை என்றும் சிவஜோதி நடன மலை என்றும் அழைக்கப்படுகிறது. வெள்ளியங்கிரி மலையில் 3 புனித தீர்த்தங்கள் உள்ளன. கைத்தட்டி சுனை 2வது மலையிலும் பாட்டி சுனை 3வது மலையிலும் உள்ளது. இவ்விரு சுனைகளும் பக்தர்கள் தாகத்தை போக்கி புத்துணர்ச்சி அடைய செய்கிறது. 4வது மலையை கடந்து 5வது மலையை அடைந்ததும் காணப்படும் மணல் சாம்பல் நிறத்தில் இருப்பதால் இம்மலைக்கு திருநீர் மலை என்றும் புனித சாம்பல் மலை என்றும் பெயரும் உண்டு. 6வது மலையில் உள்ள ஆண்டி சுனை தெற்கு கைலாசத்தில் மனசா சரோவர் என்று போற்றப்படுகிறது. 7வது மலையானது பார்ப்பதற்கு எளிதாகவும் மலையேற்றத்திற்கு மிகவும் கடினமான செங்குத்தான மலையாக அமைந்துள்ளது. இங்கே அடி அகலமாக குகையில் பஞ்சலிங்க வடிவத்திலும் சுயம்பு மூர்த்தியாக அவதரித்துள்ள சிவபெருமானை காண பக்தர்கள் வருடந்தோறும் பெரும் திரளாக வணங்கி செல்கிறார்கள். இன்றும் இந்த மலைகளில் மனிதர்களின் கண்ணுக்கு தெரியாத பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.